ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு அம்மா பாண்டாவும் அவளுடைய செல்லக்குட்டி பாண்டாவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். காலை எழுந்ததும் சேர்ந்து உணவு சாப்பிடுவார்கள். காட்டுக்குள் சுற்றி பார்ப்பார்கள், விளையாடுவார்கள். ஒரு நாள் அவர்கள் காட்டின் ஆழமான பகுதிக்குச் சென்றார்கள். அங்கு பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. குட்டி பாண்டா மிகவும் உற்சாகமாக ஒரு மரத்தில் ஏறி விளையாடத் தொடங்கியது. கவனமாக இரு செல்லம் என்று அம்மா பாண்டா சொன்னாள். ஆனால் குட்டி பாண்டா விளையாட்டில் மூழ்கியிருந்தது. திடீரென்று சடாக், மரக்கிளை உடைந்தது. குட்டி பாண்டா கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அதற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. ஆனால் அது விழுந்த இடம் மிகவும் தொலைவில் இருந்தது. குட்டி பாண்டா எழுந்து சுற்றி பார்த்தது. அம்மா, அம்மா என்று அழைத்தது. ஆனால் அம்மா எங்கும் தெரியவில்லை. சிறிது நேரம் குட்டி பாண்டா சோகமாக நடந்தது. அதன் கண்களில் கண்ணீர் கூட வந்தது. அப்போது ஆற்றங்கரையில் ஒரு சிறிய நண்டு வேடிக்கையாக பக்கவாட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் குட்டி பாண்டாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஹேய், நீ ஏன் நேராக நடக்க மாட்டே என்று கேட்டது. நண்டு சிரித்தபடி, நான் நேராக நடந்தால் என் ரசிகர்கள் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்றது. குட்டி பாண்டா கலகலவென சிரித்தது. அன்றிலிருந்து இருவரும் நண்பர்களாகி விட்டார்கள். நண்டு குட்டி பாண்டாவை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே இருவரும் தண்ணீரில் கற்களை எறிந்து விளையாடினார்கள். யார் அதிக முறை தண்ணீரில் கல்லை துள்ள வைப்பார்கள் என்று போட்டி வைத்தார்கள். நண்டு ஜெயித்ததும், நான் தான் உலக சாம்பியன் என்று பெருமையாக சொன்னது. குட்டி பாண்டா மீண்டும் சிரித்தது. அப்போது அருகிலிருந்த குளத்திலிருந்து ஒரு பெரிய ஆமை வெளியே வந்தது. இங்கே என்ன சத்தம் என்று கேட்டது. நாங்கள் விளையாடுகிறோம் என்று குட்டி பாண்டா சொன்னது. ஆமை சிரித்தது. அப்படியா, நானும் வரட்டுமா? கண்டிப்பா என்று இருவரும் சொன்னார்கள். இப்போது மூவரும் நண்பர்களாகிவிட்டார்கள். அடுத்த நாள் அவர்கள் காட்டுக்குள் சுற்றுலா சென்றார்கள். நண்டு வழிகாட்டியாக நடந்தது. ஆமை மெதுவாக பின்னால் வந்தது. குட்டி பாண்டா நடுவில் துள்ளிக் கொண்டே சென்றது. ஒரு இடத்தில் நிறைய வண்ணத்துப் பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. குட்டி பாண்டா அவற்றை பிடிக்க முயன்றது. ஆனால் வண்ணத்துப் பூச்சிகள் இன்னும் வேகமாக பறந்தன. நண்டு சிரித்தது. ஆமை சிரித்தது. குட்டி பாண்டாவும் சிரித்தது. அடுத்ததாக அவர்கள் ஒரு சிறிய அருவியை கண்டார்கள். அங்கே மூவரும் தண்ணீரில் விளையாடினார்கள். நண்டு வழுக்கி தண்ணீரில் விழுந்தது. அதை பார்த்து குட்டி பாண்டா சிரித்துக்கொண்டே இருந்தது. சிரிக்காதே என்று நண்டு சொன்னது. ஆனால் அது கூட சிரிக்க ஆரம்பித்து விட்டது. நாட்கள் செல்லச் செல்ல மூவரின் நட்பு இன்னும் வலுவானது. அவர்கள் தினமும் புதிய விளையாட்டுகளை கண்டுபிடித்தார்கள். சில நாட்களில் ஒளிந்து பிடிக்கும் விளையாட்டு, சில நாட்களில் ஓட்டப்பந்தயம், சில நாட்களில் பழங்களை சேகரிக்கும் போட்டி. ஒரு நாள் ஆமை ஒரு வேடிக்கையான போட்டி வைத்தது. யார் அதிக நேரம் சிரிக்காமல் இருப்பார்கள் என்ற போட்டி. மூவரும் முயற்சி செய்தார்கள். ஆனால் நண்டு ஒரு வேடிக்கையான முகம் காட்டியதும் குட்டி பாண்டா சிரித்துவிட்டது. பிறகு ஆமையும் சிரித்தது. இறுதியில் மூவரும் சிரித்துக்கொண்டே தரையில் உருண்டார்கள். மாலை நேரம் வந்தது. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். குட்டி பாண்டா, நண்டு, ஆமை மூவரும் ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். குளிர்ந்த காற்று வீசியது. குட்டி பாண்டா சிரித்தபடி தனது நண்பர்களை பார்த்தது. இந்த காட்டில் அது தனியாக இல்லை. அதற்கு 2 அற்புதமான நண்பர்கள் இருந்தார்கள். அன்று இரவு மூவரும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே நிறைய கதைகள் பேசினார்கள். சிரித்தார்கள், விளையாடினார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதன் பிறகு அந்த காட்டில் குட்டி பாண்டா, நண்டு, ஆமை ஆகிய 3 நண்பர்களின் சிரிப்பு சத்தம் தினமும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. மாலை நேரம் வந்தது. சூரியன் மெதுவாக மலைகளுக்குப் பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். குட்டி பாண்டா, நண்டு, ஆமை மூவரும் ஒரு பெரிய பாறையின் மீது அமர்ந்து வானத்தை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. திடீரென்று நண்டு எழுந்து, நாளைக்கு ஒரு பெரிய சாகசம் போகலாமா என்று கேட்டது.
குட்டி பாண்டாவின் கண்கள் பிரகாசித்தன. எங்கே என்று ஆவலுடன் கேட்டது. காட்டின் மறுபக்கத்தில் இருக்கும் வண்ண மலர் பள்ளத்தாக்குக்கு என்றது நண்டு. அங்கே ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்குமாம். ஆமை சிரித்தது. அப்படியென்றால் நாளை அதிகாலையிலேயே கிளம்ப வேண்டும். அடுத்த நாள் காலையில் மூவரும் பயணத்தை தொடங்கினார்கள். வழியில் பாடிக்கொண்டே சென்றார்கள். குட்டி பாண்டா துள்ளி குதித்துக் கொண்டே நடந்தது. நண்டு தனது வேடிக்கையான நடையால் அனைவரையும் சிரிக்க வைத்தது. ஆமை மெதுவாக வந்தாலும் எப்போதும் சரியான வழியைக் காட்டியது. சிறிது நேரம் கழித்து அவர்கள் அந்த வண்ண மலர் பள்ளத்தாக்கை அடைந்தார்கள். அங்கே சிவப்பு, மஞ்சள், நீலம், ஊதா என்று பல நிறங்களில் பூக்கள் பூத்திருந்தன. அந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது.